வணக்கம் நண்பர்களே. தனுஷ் அரசியலுக்கு வராரோ, பின்னால திமுக இருக்கா, பின்னால பாஜகவும் இருக்கோ, எப்படியோ திரு விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சர் ஆன பிறகு யாருக்கு பார்த்தாலும் அரசியலுக்கு வரணுங்கிற ஆசை வந்துருச்சுங்க. தனுஷுக்கு மட்டும் முடியுமா என்ன? முடியாதா என்ன? தனுஷ் எங்க போனாலும் செம்ம கூட்டம் கூடுதுங்க. நேத்து ஒரு கூட்டத்துல பேசுறாரு, அத்தனை பேர் அப்படி ஆர்ப்பரிக்கிறாங்க. அடடே தனுஷ் வந்துட்டாரு அப்படின்னு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஊடகங்கள், டிவி சேனல்கள்லாம் சிஎம் விஜய் போல் ஆர்ப்பரித்து பேசிய தனுஷ் அப்படின்னு கொம்பு சீவி விடுறாங்க. என்ன காரணம் தெரியுமா? இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை பெற்ற பிறகு இந்த வெற்றியை மட்டுப்படுத்த முடியுமா, குறைக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, திமுக ரொம்ப கலங்கி போச்சு. எப்படி இதை கொண்டு போறது அப்படிங்கிறது மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. தினந்தோறும் எப்படி சீக்கிரத்தில் ஆட்சிக்கு வருது அப்படின்னு திமுக ரொம்ப கவலையா இருக்கு. அதனால திமுக தான் தனுஷை கொம்பு சீவி விடுங்கிறது இல்ல. ஒரு வேலை விட்டுருக்கலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இன்னும் பல நடிகர்கள் வந்தால் என்ன ஆகும்னா, அந்த நடிகருக்கு இந்த பெருமை கொஞ்சம் கொஞ்சமா குறையும் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, திரு விஜயோட ஆட்சி அடுத்த 2 டேர்ம் இருந்துருங்க, அந்த மாதிரி மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க. ஊழல் குறைஞ்சு போச்சு, லஞ்சம் குறைஞ்சு போச்சு, முழுக்க இல்லாம போகல, அது எப்போ இல்லாம போகும் அப்படி நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது கேட்க ஆரம்பிச்சதுனாலதான் இன்னும் கூட சிறப்பாக ஆட்சி புரியணும் அப்படிங்கிறது ஆட்சியாளர்களுக்கு ஒரு தேவை இருக்கு. முக்கியமா தமிழக வெற்றி கழகத்திற்கு, திரு விஜய்க்கு அந்த தேவை இருக்குங்க. இந்த சமயத்தில் தான் கடந்த கால ஆட்சியில் இருந்தவர்கள் எந்த விதமான ஊழல் செய்தார்கள், லஞ்சம் வாங்கினார்கள், இதையெல்லாம் தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் எல்லாம் வெளியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதனால இனிமேல் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் திருந்தி நடப்போம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. இனிமேல் ஆட்சிக்கு வந்தா தானே அப்படின்னு மக்களும் கேட்டுட்டு இருக்காங்க. சொல்ல முடியாதுங்க, அரசியல எது வேணாலும் நடக்கலாம். ஆனால் ஒருவேளை மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்தால் பழைய விதமான எந்த நடவடிக்கையும் இருக்காது அப்படின்னு அவங்க கட்சிக்காரங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ஒரு வாய்ப்பு எப்ப கிடைக்கும்? ஆட்சியில வந்து அமர்ந்தாச்சு, தமிழக வெற்றி கழகம் ஆட்சியில் வந்து அமர்ந்துச்சு, திரு விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு. இன்னும் கிட்டத்தட்ட இப்பொழுதே ஒரு 7 தொகுதிக்கு சட்டப்பேரவை இடைத்தேர்தல் நடைபெற போகுது. அது 15 ஆகும்போது அதிக அளவுக்கு மெஜாரிட்டி வந்துச்சு அப்படின்னா இனி திரு விஜய் அவர்களுக்கு பெரிய அளவுக்கான கவலை இருக்காது. கூட்டணி கட்சிகள் கூடவே இருப்பாங்களா? அதுவும் பெரிய சந்தேகம் தான். இருந்தா இருங்க, இல்லாட்டி போங்க அப்படிங்கிற நினைப்புக்கு அவங்க வந்துட்டாங்க. இதுல நடிகர்கள் யார் யாருக்கு ஆசை இருந்தது உங்களுக்கு நல்லா தெரியும். திரு எம்ஜிஆர் மிகப்பெரிய வெற்றி பெற்ற பிறகு பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்து தலைமை தாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்க. திரு எம்ஜிஆர் காலத்திலேயே எஸ்எஸ்ஆர் தேர்தல் நின்று வெற்றி பெற்றாரு. இன்னும் பல நடிகர்கள் தேர்தல் நின்று வெற்றி பெற்றாங்க. அது மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் திரு சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு, ராமராஜன் கூட ஆரம்பிச்சாரு, மறைந்த திரு பாக்கியராஜ் ஆரம்பிச்சாருங்க. சரத்குமார் உங்களுக்கு நல்லா தெரியும், கட்சி ஆரம்பித்தாரு, அப்புறம் பல கூட்டணியில் பலந்தார், அப்புறம் பாஜக ஜோதியை கலந்துட்டாரு. இன்னும் பல நடிகர்கள் ஆசையத்தான் இருக்காங்க. ஏன் டி ராஜேந்திரனும் கட்சி ஆரம்பிச்சவர் தான். எத்தனை பேர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு தனுஷும் கட்சி ஆரம்பிப்பாரா? அது எப்போ வரும்? வந்தால் எந்த அளவுக்கு தாக்கத்தை கொடுக்கும்? மக்களிடம் அந்த அளவுக்கு ஆர்ப்பரிப்பு இருக்குமா? தனுஷ் திரு விஜய் போன்ற மிகப்பெரிய நடிகரா வசூல் சக்கரவர்த்தியா அவர் நடித்த படங்கள் பல கோடி ரூபாய் அளவுக்கான வணிகம் செய்யுதா? இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்து தானே மக்கள் ஓட்டு போடுறாங்க. நடிகருக்காக மட்டுமே ஓட்டு போடலைங்க. கடந்த தேர்தலில் மக்கள் மாற்றத்தை விரும்பினார்கள். திமுக, அண்ணா திமுக என்ற திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக ஒரு கட்சி வர வேண்டும் என்று மக்கள் நினைத்தார்கள். இதை நினைத்ததன் ஒரு எதிரொலியாக தன்னொரு புதிய கட்சி ஆட்சி அமர்த்தினார்கள். இதற்கு இந்த நடிகர் முகம் உதவும் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்பிக்கை வைத்து வாக்களித்திருக்கிறார்கள். மக்கள் மிகவும் தெளிவாக இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமில்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி சும்மா அதிருதுல. டெல்லியை எந்த அதிர்ந்தது உங்களுக்கு நல்லா தெரியுமே. வெறும் கரப்பாம்பூச்சி பேரை வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் அங்க கூடினாங்கல்ல ஜந்தர் மந்தர்ல. மத்திய கல்வி அமைச்சரை போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல வச்சுட்டாங்கல்ல. இனி என்னென்ன செய்வாங்களோ அப்படிங்கிற எண்ணம், இன்னும் அவங்களுக்கு பல எண்ணங்கள் இருக்குங்க. அந்த மாதிரியான ஒரு ஆர்ப்பரிப்பு இந்தியா முழுக்க நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த இந்தியா முழுவதும் நடைபெற்ற அந்த ஆர்ப்பரிப்பின் ஒரு பகுதி தான் தமிழகத்தில் தாவேகா வெற்றி பெற்றது. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகம் பெரிய வெற்றி பெற்ற பிறகுதான் காக்ரோச் ஜனதா பார்ட்டி உருவாக்கப்பட்டது. பெரிய அளவுக்கான போராட்டங்களை முன்னெடுத்தது. இன்னும் வருங்காலத்தில் ஆட்சிக்கு வருமோங்கிற எண்ணத்தை அது ஏற்படுத்தி விட்டது. இந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் இன்னும் பல நடிகர்கள் ஆசையோடு தான் இருக்கிறார்கள். விஷால் ஏற்கனவே ஒரு தேர்தலில் நிக்க போய் அங்கு அவருடைய வேட்புமனு ஏற்கப்படல. உங்களுக்கு நல்லா தெரியும், 2017 ஆர்கே நகர்ல அவருக்கும் தேர்தலில் நிக்கணும், ஆட்சிக்கு வரவங்க ஆசை இருக்கு. யாருக்கு தாங்க ஆசை இல்லை? நம்ம தமிழகத்துல ஒரு நடிகர் ஆயிட்டாவே முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படிங்கிற
மாதிரி நினைப்பு வந்துருது. தனுஷோட பேச்சு பெரிய ஆர்ப்பரிப்பை ஏற்படுத்திச்சுங்க. ஆனால் அவருடைய பாவனைகள், சொல், ஸ்டைல் இதெல்லாம் பார்க்கும் பொழுது இன்னும் ரொம்ப தூரம் போகணும் மாதிரி தெரியுது. நிறைய படங்கள் சமீபத்துல சரியா போகலைங்க. மக்களுடைய கனெக்ட் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அவர் நிறைய பேர் கொம்பு சீவிடுறாங்க. அவர் தெரியுமில்ல, முடியும் போது அவர் என்ன எண்ணத்தை கொடுத்தாருன்னு. ஓஹோ, ஒரு பாஜக காரரோ எந்த எண்ணத்தை கொடுத்துட்டாரு. பாஜக ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. பாஜகவுக்கு என்ன, திமுக அண்ணா திமுக காணாமல் போகணும். அதுக்கு விஜய் வந்தார். சரி, ஓகே. அந்த இருக்கிற மிச்ச சொச்ச வாக்குகளையும் ஒரு நடிகர் வந்து கவர்ந்துட்டு போயிட்டாருன்னா இந்த அண்ணா திமுக முழுக்க காணாம போயிடும், திமுகவும் இல்லாம போயிடும் அப்படின்னு பாஜக ரொம்ப உள்ளூர் மிகப்பெரிய ஆசையா இருக்குங்க. அதனால இன்னும் சில நடிகர்களை ஊக்குவித்து விடலாமா அப்படின்னு பாஜக நினைக்கலாம். திமுக ஒருவேளை தனுஷுக்கு கொம்பு சீவி விட்டால் நீண்ட காலத்தில் அது தாவேகாவுக்கு இழப்பாக முடியும் நினைக்கிறாங்க. திரு விஜய் அவர்களை தற்போது அசைக்க முடியாது. ஆனால் இதன் மூலம் என்ன ஆகும்னா திமுகவுக்கே சரிவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் இருக்கு. ஏனென்றால் புதிய வாக்காளர்கள், மாற்றம் வேண்டும் என்று நினைக்கிற வாக்காளர்கள், பாரம்பரியமாக இருக்கின்ற திமுக அண்ணா திமுக போன்ற கட்சிகளுக்கு பின்னால் இருப்பதற்கு பதிலாக ஏன் இருக்க வேண்டும், எதற்கு பின்னால் போக வேண்டும் என்று நினைத்து புதியவர்கள் பின்னால் போய்விட்டார்கள் என்றால் இருக்கிற இடங்களும் இல்லாமல் போய்விடுமே அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், காக்கூர் ஜனதா பார்ட்டியை வச்சுக்கிட்டு மேல போலாமா வேண்டாமான்னு நினைச்சிட்டு இருந்த திமுக இப்போ என்ன பண்றதுங்கிற எண்ணத்துல வந்து சரி இப்ப நடிகர்களுக்கு ஆதரவு கொடுக்கலாமாங்கிற எண்ணத்தை வந்துட்ட மாதிரி தெரியறதுனால இன்னும் வருகின்ற காலங்களில் இன்னும் கூட பல நடிகர்கள் அரசியலுக்கு வந்து ஓட்ட பிரிப்பாங்க. இதன் மூலம் தாவேக்காவை எந்த விதத்திலும் அசைத்து பார்க்க முடியாது என்று தாவேக்கா நம்பிக்கையுடன் இருக்கிறது. ஏனென்றால் வெறும் முகம் மட்டுமல்ல, திறம், செயல்பாடு, இதன் மூலம் தான் மக்களுடைய விருப்பத்தை, மக்களுடைய ஆதரவை பெற முடியும் என்று அவங்களுக்கு நன்றாக தெரியும். இது போன்று மற்ற கட்சிகளும் உருவாக முடியுமா, மற்ற நடிகர்கள் உருவாக முடியுமா, அவர்களுக்கு என்ன பின்புறம் இருக்கிறது, அவர்களுக்கு என்ன கொள்கை இருக்கிறது, அவர்கள் எப்படி பேச போகிறார்கள், மக்களுடன் இணைய போகிறார்களா, அவர்கள் சந்திக்க போகின்ற சவால்கள் என்ன, சவால்களை சந்தித்தார்களா, இது எல்லாமே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு வட்டங்க. ஒரு சினிமா நடிகராக நேரடியாக அரசியலுக்கு வந்து வெற்றி பெற்றுவிட முடியாது. அப்படி ஒருவர் வெற்றி பெற்று விட்டால் அது சினிமா மட்டும் காரணம் அல்ல, அதற்கு பின்னால் பல அரசியல் காரணங்கள் இருக்கின்றன. அதை நோக்கி மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். அதை நோக்கிதான் நடிகர்களும் செல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். அரசியல் கட்சிகள் அவருக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் இதை மீறி என்ன செய்ய முடியும் என்ற எண்ணம் அவர்களுக்கும் இருக்கிறது. ஏற்கனவே தெரியும், உங்களுக்கு தெரியும், அண்ணா திமுக பல நடிகர்கள் சேர்ந்தாங்க. இன்னும் கூட அரசியலுக்கே வராத நடிகர்களை கூட அண்ணா திமுகவுக்கு தலைமை தாங்க போறாங்க அப்படிலாம் பேச்சு வந்தது இல்லை. உங்களுக்கு நல்லா தெரியும், சரத்குமாரை பத்தி பேச்சு வந்தது, ஏன் அஜித் குமார் பத்தி பேச்சு வந்தது, அண்ணா திமுக தாங்க போறாங்க அப்படின்னு. அதெல்லாம் வேலை நடக்கல. ஆனா திமுக ஏகப்பட்ட நடிகர்கள் வந்துட்டு போயிட்டாங்க. ஆனா இன்னும் இருக்கிற நிலைமையில ஒண்ணு என்ன ஆகும் தெரியல. ஏன் திரு விஜயகாந்தே மிகப்பெரிய நடிகர் தான், அரசியலுக்கு வந்தாரு, தேர்தலை சந்திச்சாரு, ஒரு எதிர்கட்சி அளவுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் அவரால் தாக்கு பிடிக்க முடியலைங்க. எப்படி விஜயை அசைக்க முடியாது, அதுபோல் மற்ற எந்த நடிகர் வந்தாலும் கொஞ்சம் சிரமம் தான். இதை ஆதரித்தால் எந்த கட்சிக்கு இருந்தாலும் சரிவுதான். நன்றி, வணக்கம்.